Hi friends, welcome to VenisTreatsTamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாலட பிரதமன். இதுல வந்து 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு சக்கரை போட்டு செய்வாங்க, இன்னொன்னு வெல்லம் போட்டு செய்வாங்க. நான் இன்னைக்கு காட்ட போறது சக்கரை போட்ட வெர்ஷன். வெல்லம் போட்ட வெர்ஷனுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணுவாங்க. சக்கரை போட்ட வெர்ஷனுக்கு பசும்பாலோ இல்ல பாக்கெட் பாலோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அத்தன்டிக் ரெசிபி வந்து வெல்லம் போட்டு தேங்காய் பால் விட்டு செய்யறது. இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். பொதுவா பாலாட பிரதமன் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து சக்கரை போட்டு செய்யறது ரொம்ப குயிக்கான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்ப தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். அடை, பால், சக்கரை, மில்க் மேட், ஏலக்காய் தூள், கொஞ்சமா தண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சமா பட்டர். இது வந்து கடையில வாங்கக்கூடிய ரெடிமேட் அடை தான். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவுக்கு அடை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதுல வந்து இந்த அடையை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 1/2 hour அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருவோம். ½ hour அப்புறம் பார்த்தா அடை நல்லா ஊறி சாஃப்டா இருக்கும். இப்ப வந்து இந்த தண்ணியை வடிச்சு எடுத்துடணும். தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு இப்ப மறுபடியும் பச்சை தண்ணி விட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போறோம். அடைய நம்ம பால்ல வேக வைக்கணும் மறுபடியும். நான் இன்னைக்கு 1/2 liter ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்றேன். இது ரொம்ப திக்கா இருக்கிறதுனால 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்ப காய வச்சிடலாம் பாலை ஃபர்ஸ்ட். பால் பொங்கி வர டைம்ல நம்ம இந்த அடையை சேர்த்துக்கலாம். அடையை சேர்த்துட்டு அடை வந்து பால்லே வேகணும். நம்ம ஊத்தின பாலை விட கொஞ்சம் வத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும். அடை சேர்த்தக்கு அப்புறம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடை போய் அடியில தங்கிக்கும், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்ப அடை நல்லா வெந்துருச்சு, பாலும் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு, நல்லா திக்காக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சர்க்கரையும் மில்க் மேடும் சேர்த்துக்கலாம். எந்த டம்ளர் நம்ம அடைய அளந்தோமோ அந்த டம்ளர்லயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சக்கரை சரியா இருக்கும். இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு முந்திரி திராட்சை எதுவுமே தேவையில்லை. இது அப்படியே சாப்பிட்டாதான் ரியல் டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து மில்க் மேட் வந்து கொஞ்சமா தான் சேர்ப்பேன், நிறைய சேர்க்க மாட்டேன். ஒரு கிரீமினஸ் கொடுக்கும் மில்க் மேட் சேர்த்தா. அடை பிரதமன் பாயசம் சக்கரை யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ஒரு லைட் பிங்கிஷ் கலர்ல வரும். எனக்கு இங்க வந்து லைட் பிங்கிஷ் ஷேடு தான் தெரியுது, வீடியோல அது ஒயிட் கலர் மாதிரி தெரியுது. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். இப்ப பாருங்க பாயசம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்ல ஃபிளேவரை கொடுக்கும். இது வந்து எங்க வீட்டு ஸ்டைல் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான பாலட பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பாக்குறேன். பாய்.